டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு ஒரு முக்கியமான காயகற்ப மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா அருகம்புல். அருகம்புல்லை பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இப்ப இந்த அருகம்புல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் பொதுவாக நம்ம உடல்ல நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அருகம்புல் நமக்கு பயன்படுது. பொதுவாக இந்த பிளட் பிரஷரை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பிளட் பிரஷர் அப்படின்னு சொன்னாலே சித்த மருத்துவத்துல அழல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பித்தம் அப்படின்னு இதை குருதி அழல். ஸோ பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றது குருதி அழல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த குருதி அழல் நமக்கு சரியாகிறதுக்கு சித்த மருத்துவத்துல நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் பேசிக்கா இந்த அருகம்புல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நம்ம உடல்ல பல அற்புதங்களை செய்துன்னு சொல்லலாம். பொதுவாக பிளட் பிரஷர் அதிகமா இருந்துச்சுன்னா உடல் சூடு நமக்கு அதிகமாகும். கண்கள் எரிச்சல் ஆகிறதுக்கோ, நம்ம மூளையில பார்த்தோம்னா தலை சூடு இருக்குதுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியோ நமக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உடல் எடையும் நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு நிறையவே நடக்குது. அப்படி இருக்கும்போது பிளட் பிரஷர் குறையறதுக்கு நமக்கு அருகம்புல் மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிளட் பிரஷர் அதிகமாச்சுன்னா ஒரு சிலருக்கு ரத்தம் அதிகமான கொதிப்படைந்து நமக்கு சருமத்திலையும் அதிகமான பாதிப்பை உண்டாக்குது. சருமத்துல பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஸ்கின்ல அங்கங்க சின்ன சின்ன பொறிகளாக சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி உருவாகிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது அரிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்ம அருகம்புல் பயன்படுத்தலாம். ஒருவேளை நமக்கு இந்த சில அலர்ஜின்னு சொல்லுவோம், காணாக்கடி, அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவோம். பிளட்ல டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த இம்யூனோகுளோபின் IgG அப்படின்னு சொல்லுவோம். இதுவோ இல்ல ESR லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போதோ பிளட்ல அர்டிகேரியா ரேஷஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த அர்டிகேரியா ரேஷஸ் குறையணும் அப்படின்னா நம்ம இந்த அருகம்புல்லை பயன்படுத்தலாம். அருகம்புல் சாறு நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிச்சு பிபி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சருமத்துல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் முழுவதுமே நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். சருமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி காணாக்கடியோ இல்ல அடிக்கடி வரக்கூடிய அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளோ குணமாவதற்கு நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அருகம்புல் சாறு தினந்தோறும் காலையில குடிக்கும்போது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மலச்சிக்கல் இருக்கிறது, அதுக்கப்புறம் அல்சர், ஒரு சிலருக்கு இந்த H. pylori இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன் குறையறதுக்கும் நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த H. pylori இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு அருகம்புல் பயன்படுது. ஸோ தொடர்ந்து இந்த அருகம்புல்லை நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல நிறைய நன்மைகள் உருவாகுது. அது மட்டும் இல்லாம சரும நோய்கள் எதுவாக இருந்தாலும், ஸோ வெளிப்பிரயோகமாக நம்ம ஒரு சொரியாசிஸ் இருக்குங்க, எக்ஸிமா இருக்கு, ஸோ இந்த மாதிரி அலர்ஜி இருக்கு அப்படின்னா அருகம்புல் சாறு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ சாறுவை எடுத்து மஞ்சள் கலந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது சருமத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. இப்போ பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சருமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. இப்போ தொடர்ந்து அதை பயன்படுத்தும் போது நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுல பார்த்தோம்னா அருகம்புல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி பிளட் பிரஷரை குறைப்பதற்காக நமக்கு பயன்படுது. ஸோ இதனோட சேர்த்து நம்ம சில விஷயங்கள், அதாவது சில மூலிகைகளை பயன்படுத்தும் போது பிபி நமக்கு குறையுது. மூலிகைகள் அப்படின்னு சொல்லும் போதுதான் ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா நமக்கு ஓமம், சீரகம், இந்த 2 மூலிகையுமே பிளட் பிரஷரை நமக்கு நல்லாவே குறைக்கும். சரி, பிபியை குறைக்கிறதுக்கு இந்த ஓமம், சீரகம் 2 மூலிகையும் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2 மூலிகையுமே லேசா வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பொடியை வெந்நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம குடிச்சிக்கிட்டு வரணும். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து குடிக்கும்போது ரொம்ப ஈஸியா நமக்கு பிளட் பிரஷர் குறைய ஆரம்பிக்கும். இதனோட சேர்ந்து எலுமிச்சை, ஸோ எலுமிச்சையும் சீரகமும் சேர்த்து சீரக பொடி எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஒரு டம்ளர் அளவுக்கு, ஒரு 100 ml அளவுக்கு வெந்நீர்ல எலுமிச்சை சாறு விட்டு சீரக பொடி கலந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போதும் பிளட் பிரஷர் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு சருமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாவதற்கு அருகன் கிழங்கு குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்தும் இருக்கு.
ஸோ இது சித்த மருத்துவத்துல அருகம்புல் அதனுடைய வேர் பகுதியோட சேர்த்து இன்னும் சில மூலிகைகளும் சேர்த்து செய்யக்கூடியதுதான். இதை பயன்படுத்தும் பொழுது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளானது குணமாக ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு பிளட் ப்ரெஷரும் குறையணும், சருமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகணும்னா ஒரே தீர்வு அந்த ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா அருகம்புல். இதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர், சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.